சாப்பிட்டு ஃபுட்டோட ரிவ்யூ சொல்கிறேன். இப்போ தான் இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. Glock pop drop, roll your body in the grave, chopping no karate, call my start up shotty Johnny Cage. Rhymers wanna parlay, but that's just not how I operate. Start my day off smoking rhymers like a white boy with a vape. The hoopty finna bounce with a cutie riding round, ripping doozies, spitting doozies at that bitch that talking down. You be moving through your town, doobie dookie doo doo round. You be goofy, I be gassy, smoking boofy by the pound. And the hoopty finna bounce. Hi guys, welcome back to my channel. நான் உங்கள் பிவிலாக பிஎஃப்ஐ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட்டாக வந்து வட்டவடாவில் போய் ஸ்டே பண்ணியிருப்போம். ஆஃப் ரோட்லாம் பண்ணி வெறித்தனமாக போயிருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ போட்டிருக்க மாட்டேன். நம்ம வந்து வால்பாறை எபிசோட் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, மெமரி கார்டு வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த பழைய மெமரி கார்டு அதை கொஞ்சம் ரெக்கவர் பண்ணி எப்படியோ கொண்டு வந்து எடுத்துட்டேன். வீடியோஸ் ஃபுட்டேஜ்லாம் எடுத்துட்டேன். அதனால தான் சரி வீடியோ கொடுக்க முடியாமல் போயிடும். இப்போ சொல்லப்போனால் நேற்று தான் அதை செஞ்சேன். ஓகேவா, சரி பண்ணி சரி இடையில ஒரு நாள் ஆகுது, வீடியோ போட முடியாமல் போயிடுமே அப்படின்ட்டு தான் நம்ம வந்து வால்பாறை எபிசோடை போட்டுவிட்டோம். வால்பாறை டு அதிரப்பள்ளி பார்க்கலன்னா கண்டிப்பாக கீழே கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ வந்து அதோட கன்டினியூட்டி வட்டவடாவில் போய் ஸ்டே பண்ண பார்த்தீங்கன்னா அதோட கன்டினியூட்டி வீடியோ தான் இந்த வீடியோ. புரியும் ஓகேவா, இதை பார்த்துட்டு கூட நீங்கள் அந்த வீடியோ போய் பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ சேனல் புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைங்க தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். மெயினாக இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் போய் நம்ம ரேட்டு எல்லாமே கொடுத்துட்ருப்போம். இருக்குது இப்போ போய் முடியலாம் வெட்டிட்டு வந்தேன். சரி ஓகே, அப்படியே எடிட் பண்ணி போடுவோம். அதோட கன்டினியூட்டி வீடியோ தான் இது, அப்படியே பாருங்கள், புரியும். ஓகே, பிவிஎஃப் வட்டவடாவில் ஸ்டே பண்ணிப்போம். இப்போ வந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம மேலே வந்து சின்ன ஒரு ட்ரெக்கிங் ஸ்பாட் இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம போன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போயிருப்போம். இப்போ அந்த வந்து இந்த நேரத்தில் நம்ம ட்ரை பண்ணுறோம். கரெக்டாக மணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6:30 மணி ஆயிடுச்சு. ஹார்ன் ஃபைவ் திருவிட்டுருக்கு. இப்போ அது ஏற்ற போகிறோம். வண்டியெல்லாம் பசங்க ஒரு 2 வண்டி மேலே போயிட்டுருக்கு 2 வண்டி. இப்போ நம்ம இங்கே கிளம்ப போகிறோம் பிவிஎஃப். ஓகே பிவிஎஃப், நம்ம மதியம் ஏறுறப்ப வண்டி கவுந்துருக்கோம். ஒன்றும் இல்லைங்க, சைலன்ஸில் சுட்டுக்கிட்டேன். அதனால தான் பேலன்ஸ் தவறி விட்டேன். இப்போ ஒரு தரமான ஆஃப் ரோடு தான் பார்க்க போகிறீங்க எல்லோரும். ஓ நமச்சிவாய். ஓ ஒரே ட்ராக்கில் போகணும். போத்தல யோ வச்சு கேமராவே ஆன் பண்ணல. கேமராவே ஆன் பண்ணல. இதில் கேமரா ஆன் பண்ணல. பரவாயில்ல, அது வரையும் தான் நான் போன வாட்டி வந்தேன். இது வர ஏற்றிட்டேன். இவெல்லாம் நான் மேலே வரமாட்டேன். சார் நான் அவரு தலை நமச்சிவாய். ஃப்ரெண்டு மட்டும்தான்.
போயிட்டே இருக்கா? என்ன சொன்ன? 220 இந்த அளவுக்கு ஏறிச்சு. மற்றபடி வேறு கோபுரம் என்ன இருட்டாக இருக்கு. இரு ஏத்து ஏத்து ஏத்து. தலை தலை பள்ளமாக்காத பள்ளமாக்காத. ஏத்துனே அந்த ஆளு. ஓகே பிவிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ட்ரக்கிங் பாயிண்ட்டில் ஆக்சுவலாக இந்த இடத்துல நடந்து மட்டும்தான் வருவாங்க, யாருமே வண்டி எடுத்து மாட்டாங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம வேறு லெவல் பண்ணுறோமா, அதுதான் பிவிஎஃப். அதுதான் பிவிஎஃப். அப்பா இந்த ஒரு ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு தான், தெரியுதா உங்களுக்கு? தீத்திக்கிட்டு மட்டும்தான் வருது டயரு. ஓ டயரு தீத்திக்கிட்டு மட்டும்தான் பீஃப் வருது. அப்பா இதுவரையும் பின்னாடி டயர் ரோல் ஆகவே இல்லை. ஃப்ரண்ட்டு பிரேக் மட்டும் பிடிக்கக்கூடாது பீஃபு. ஓ தீத்திக்கிட்டு மட்டும்தான் வருது. பிரேக்கு பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கிறேன். அத்தா அப்பா அப்பாடி எடுத்துட்டோம்ல. அப்பா வண்டி பூரா இங்கே தான் நிற்குது. 215M ஒன்று, V3S ஒன்று, 150 ஒன்று, NS 160 ஒன்று. இதுவே ஏற்றிட்டு வந்துட்டோம். பசங்களாம் இங்கே போட்டாங்க, நம்ம சும்மா இருக்கக்கூடாது, ஏற்றி தான் பார்க்கணும், இதுக்கப்புறம் நடக்கணும் தான் சொல்லிட்டாங்க. ஏற்றி தான் பார்க்கணுன்னு பாதி நான் ஏற்றிட்டு போய்ப்பேன். அதுக்கப்புறம் சுத்தமாக என்கிட்ட எனர்ஜி இல்லை. ஏன்னா காலை வேறு வச்சு லைட்டாக அங்கங்கே பேலன்ஸ் பண்ணிக்கிறேன்னா சுத்தமாக எனர்ஜி இல்லை. அதுக்கப்புறம் அதெல்லாம் ப்ளஸ் என்னோடய வெயிட்டு வேறு. அதான் தலைவன் சந்துரு எடுத்தான் வண்டியை. சந்துருக்கு வண்டி பங்கமாக போயிடுச்சு. சோகே போய் அடுத்த நேரம் கீழே தான். கீழே போய்ட்டு அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு, எப்படி கீழே போகிறேன்ட்டு காமிக்கிறேன். இவர் பார்த்தீங்களா, கிளச்சு நான் பிடிக்கவே இல்லை. இப்படி தான் இறக்கணும் எப்பயுமே. கிளச்சு பிடிக்கக்கூடாது, ஃப்ரண்ட்டு பிரேக்கையும் பிடிக்கக்கூடாது. அப்படியே காலு பிரேக்கை வச்சு, காலு பிரேக்குமே இப்படி அப்படியே அலையும், இருந்தாலும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து வண்டியை கீழே இறக்க முடியும். ஆஃப் ரோடுனா 220 இல்லை, எந்த வண்டியிலையுமே இப்படி தான் பண்ணணும். அப்போ தான் கரெக்டான முறையில் கரெக்டான ஃபிகரில் கீழே இறங்கலாம். பாருங்க, ஓ வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. ஏய் தெரிதா, வண்டி சீறிட்டு போகுது பாருங்க அத்தால. ஓ அந்த ஸ்டார்ட் பண்ணால் இன்ஜின் பிரேக்கோடு போய் இறங்கும். ஐயப்பா அம்மா, சரியான ஒரு ஆஃப் ரோடு போய் போனாட்டி காலை டைமில் போயிருந்தேன். இந்த தடவை இந்நேரத்தில் அப்பா ரெசார்ட்டை பாருங்க மெனுக்குது. ஓ மைகா, அப்பாடு ஜம்முன்னு இருக்கா பிஃபே, ஜம்முன்னு இருக்கு. ஓகே பிஎஃபே பல்சர் 220 வேறு லெவல் பண்ணிட்டான், செம்ம நல்லக்குட்டி. ஓகே பிஎஃபே பசங்க நல்லா போய் பார்த்துட்டு வருவோம். வந்தோன்னா அப்படி நம்ம ஏதாவது டீ இதை குடிச்சிட்டு அப்புறமே வந்து அப்படியே கொஞ்சம் கேம்ப் ஃபயர் அட்டன் பண்ண வேண்டியதான். அப்படியே உங்களுக்கு கேம்ப் ஃபயர் அட்டன் பண்ணும்போது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன்.
இன்னொன்று வைத்தல, இன்னொன்று அப்புறம் வைக்கிற மாதிரி வைத்தல. ஓகே பிவிஎஃப், நம்ம வந்து அப்படியே சப்பாத்தி சாப்பிட போகிறோம். கறி, சிக்கன் கறி சாப்பிட்டு ஃபுட்டோட ரிவ்யூ சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தலை அந்த இனிமேல் வந்து நான் ஃபுட் ரிவ்யூ தலை. நாய்கறி ப்ரோ, நாய்கறி தான் ப்ரோ, சாப்பிடு ப்ரோ. அது என்ன பாவம். Be moving through your town, doobie dookie doo doo ground, doobie goofy, I be smoking boofy by the pound, and the hoopty finna bounce.